கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கு அன்போடும் மிக தாழ்மையோடும் அழைக்கிறோம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்திற்குள் உங்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்திற்குள் இருக்கும் ஒரே கன்மலை யார் என்பதை அறிந்து கொள்வோம். மீண்டும் கூறுகிறேன், பரிசுத்த வேதாகமத்திற்குள் இருக்கும் ஒரே கன்மலை யார் என்று அறிந்து கொள்வோம். வாருங்கள், நான் இந்த செய்திக்கான வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. ஆமென். இங்கு பல கர்த்தர்களும் பல தேவர்களும் பல இரட்சகர்களும் பல கண்மலைகளும் இல்லை. அன்பார்ந்த விசுவாசிகளே, நன்றாய் கவனிங்கள். நாம் வாசித்த வசனத்தின்படி கர்த்தர்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்று இல்லை. 2, என் கண்மலையானவர்கள் தோத்தரிக்கப்படுபவர்கள் என்றும் இல்லை. 3, என் ரட்சிப்பின் தேவர்கள் உயர்ந்திருப்பார்களாக என்றும் இல்லை. உங்கள் தெளிந்த புத்தியோடும் உங்கள் ஞானத்தோடும் நமக்கு ஒரே தேவன் உண்டு, அவரே கண்மலையான கிறிஸ்து என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு நாம் அனைவரும் ஒரே கண்மலை யார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து ஒரு முறை கூட அறிந்து கொள்வோம். வாருங்கள், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றான். 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஜனங்கள் தாகம் தீர்க்க ஒரே முறை கண்மலை அடிக்க வேண்டும். 1, மோசேயுடன் பேசி கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் யார்? ஒருவரா, இருவரா, இல்லை மூவரா? 2, ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் யார் என்று பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஆமேன். இந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து வார்த்தையின் இடத்தில் கற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு ஒரே கண்மலையை தவிர வேறொரு கண்மலை இல்லை என்று உண்மையின் ரகசியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே வசனத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். உதாரணத்திற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். பரிசுத்த வேதாகமத்தின் உண்மைகளின் வசனத்தில் இருக்கும் ரகசியங்களை நானும் கர்த்தர் இடத்தில் வசனத்தை கற்றுக்கொண்டதால் உங்களுக்கு வசனத்தையே வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வரையிலும் நான் உங்களுக்கு கதை சொல்லவில்லை, வசனத்தையே வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையோர்களுக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்ததியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும்
ஆரோனும் சபையரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சபையோர் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனிங்கள். தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் சொன்னது, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். ஆனால் மோசேயும் ஆரோனும் சபையோரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்து மோசே அவரை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி சபையோர் முறுமுறுத்ததினாலும் கலகக்காரர்களாக இருந்தபடியினாலும் கோபமடைந்து மோசே பேசுவதற்கு பதிலாக தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். இங்கே மோசே செய்த தவறுக்காக தேவனாகிய கர்த்தர் சபையோரை தண்டிக்கவில்லை. இருந்த போதிலும் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சபையோர் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இருந்த போதிலும் நாம் மீண்டும் ஒரு முறை மோசே செய்த மிகப்பெரிய தவறை காணலாம். தேவனாகிய கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட மோசே சாந்தம் குணம் உள்ளவராக மாற்றப்பட்ட மோசே ஜனங்களின் முறுமுறுப்பினால் தன் நிலையை இழந்து தேவனாகிய கர்த்தர் கூறியதற்கு மாறாக தன் சுயத்தினால் அந்த ஒரே கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கண்மலையை அடித்ததினால் மோசேக்கு தண்டனையும் வந்தது. தண்டனையை குறித்து 2ஆம் பாகத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். இங்கே காணப்படும் கண்மலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அடுத்தபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழல் உறவங்களாகவும் ஊமைகளாகவும் மறைப்பொருளாகவும் உள்ளது. கண்மலை ஒரு முறை மட்டுமே அடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை மட்டுமே சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். இப்பொழுது நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 650 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கவனிங்கள், ஊமைகளாகவும் மறைப்பொருளாகவும் உரைக்கப்பட்டது நிறைவேறுவதை புதிய ஏற்பாட்டில் காணலாம். ஒரே நாண கண்மலையாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் கண்மலையாகிய அந்த ஒரே தேவ ஆட்டுக்குட்டி கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போது தேசாதிபதியின் போர்ச்சேவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கயிற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு
யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். கிறிஸ்துவ விசுவாசிகளே, நமக்காக மாமிசத்தில் வந்த கன்மலையை கோலால் அடித்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் ஒரே கன்மலை யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்களா? இல்லையா? இல்லை என்றால் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். வைத்தியனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 20 வசனத்தில், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை கால்களிலும் கைகளிலும் ஆணிகளால் சிலுவையில் அடித்தார்கள். அதாவது சிலுவையில் கன்மலையை அடித்தார்கள். இந்த செய்திக்கு இறுதியாக என் சகோதரனாகிய பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடிதம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 வசனத்தையும் 4 வசனத்தையும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அன்பான கிறிஸ்துவ விசுவாசிகளே, எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு போகும் வனாந்தரத்தில் சபையோர் அனைவரும் ஒரே ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரே கன்மலை அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கிறிஸ்துவ விசுவாசிகளே, நீங்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இது அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. 1. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. 2. மோசேயுடன் பேசினவர் ஒருவரே, அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே கன்மலையும் ஒருவரே, அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கன்மலையின் மேல் நின்றவர் ஒருவரே, அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேட்ட சகோதர சகோதரிகளின் மனக்கண்களை திறந்து, நீர் ஒருவரே மீட்பர் என்றும், நீர் ஒருவரே இரட்சகர் என்றும், நீர் ஒருவரே ஆட்டுக்குட்டியானவர் என்றும், நீர் ஒருவரே ஞான கன்மலையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு நீர் ஒருவரே பிதாவாக இருந்து அவர்களை பரலோக ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒரே ஞான கன்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமீன். அல்லேலூயா.